டாக்டர்கள் சக்தியை சோதித்து அவங்க நிறைய தண்ணி குடிச்சிட்டாங்க. நெற்றியில் இருந்து ரத்தம் வேற நிறைய லாஸ் ஆகியிருக்கு. கொஞ்சம் கண்டிஷன் கிரிட்டிக்கல் தான். அவங்க ஹார்ட் பீட் மானிட்டர் செய்துக்கிட்டு இருக்கோம். எங்களால் முடிந்த அளவு ட்ரை செய்கிறோம் என்று கூறிவிட்டு சென்றார்கள். சக்தி, என்னிடம் முழுதா வந்துடு குட்டிமா என்று ரிஷி கண்ணை மூடிக்கொண்டு அமர்ந்து விட்டான். என் சக்திக்கு ஒன்றும் ஆகாது என்று அதையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தான். எல்லோரும் அவனை பார்த்து அவன் அருகில் செல்லக்கூட பயந்தார்கள். தாமரை பதறி ஓடி வந்து அங்கு நிற்கும் தாரணியை அறைந்தாள். நீங்க எல்லாம் இருந்தும் அவங்கள இப்படி விட்டுட்டீங்களே என்று அழுதாள். தாமரை இப்படி செய்தது சுற்றி நின்ற எல்லோருக்கும் அதிர்ச்சியை தந்தது. அம்மா, எங்களை மன்னிச்சிடுங்க, அவளுக்கு ஒன்றும் ஆகாது, அழாதம்மா என்று கெஞ்சினாள். அந்த ஒரு நாள் முழுதும் ரிஷி மருத்துவமனையிலே தவம் இருந்தான். ஆதவ் ரிஷியிடம், அண்ணா, அந்த அனிதா நம்ம ஊரில் தான் 2 நாளா இருக்கா போல. நான் நேற்று அம்மா சமுத்திரம் போகும்போது தான் அவளை பார்த்தேன். அவளுக்கு இங்க என்ன வேலையோ தெரியல. நம்ம ஊரில் இருக்கும் சுப்பும் அம்மா வீட்டில்தான் தங்கி இருக்கிறாள். அவர் பையன் பாண்டியனை இவளுக்கு கட்டி வைக்க போறதா பேச்சு. எனக்கு என்னமோ சரியா படல அண்ணா. ஏதோ திட்டம் போட்டு தான் நம்ம ஊருக்கு வந்திருக்கா. எதற்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சக்திக்கு வேற இப்படி ஆனது அவளால தான் இருக்குமோ என்று சந்தேகமா இருக்கண்ணா. ரிஷி கண்கள் சிவந்து ரௌத்திரமாக, அப்படி அவளால் என் சக்திக்கு ஏதாவது ஆச்சு, அப்புறம் அவ உயிரோடவே இருக்க மாட்டா. ரிஷி ஆதவிடம், எதற்கும் நீ அவளை கொஞ்சம் கண்காணித்து கொண்டு இரு. ஏதாவது என்றால் உடனே எனக்கு தகவல் சொல்லு. தேவியும் ராமுவும் சக்தியை பற்றி கேள்விப்பட்டு பதறி அடித்து வந்தார்கள். ராமுவும் ரிஷியிடம், அனிதா இந்த ஊருக்கு வந்திருக்கா மாப்ள. அவள் உங்களை பழி வாங்கணும் என்று இருக்கிறா போல. அவளால தான் என் பெண்ணிற்கு ஏதோ ஆபத்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவள் நடவடிக்கை எல்லாம் கொஞ்ச நாளா சரியில்லைன்னு என் நண்பன் அருண் மூலமா கேள்விப்பட்டேன். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அப்படி மட்டும் அனிதா ஏதோ செய்திருந்தால் என் நண்பர் மகள் என்று கூட பார்க்க மாட்டேன். என்னை பற்றி முழுதா அவங்களுக்கு தெரியாது என்று கோபமாக கூறினார். இப்போ சக்தி குட்டி எப்படி இருக்கா? அவ கண்டிப்பா நல்லபடியா பிழைத்து வந்துடுவா மாப்ள. வேண்டுமென்றால் சென்னை அழைத்து செல்லலாமா? என்னால என் குட்டியை இப்படி பார்க்கவே முடியல என்று தேவி அழுது புலம்பினாள். ஒரு நிமிடம் அவளை யாரும் சும்மா இருந்து பார்க்கவே முடியாதே. துருதுருப்பா இருப்பாளே. எல்லோரும் அங்கேயே இருந்து இப்படி விட்டுட்டீங்களே என்று கலங்கினாள். தாரணி அண்ணன் தோளில் சாய்ந்து, அண்ணா, அவளுக்கு ஒன்றும் ஆகாது தானே? சீக்கிரம் வந்துடுவாளா என்று குழந்தை போல் கேட்டாள். இங்க எல்லோரையும் விட்டு அவ மட்டும் எப்படி போவா? கண்டிப்பா முழிச்சிடுவா என்று அவளுக்கு நம்பிக்கை கொடுத்தபடியே அவனுக்குள் பேசி நம்பிக்கை கொடுத்தான். எல்லோரையும் படுத்தி சக்தி கண் விழித்தாள். குடும்பத்தில் உள்ள அனைவரும் டாக்டர்கள் கூறியதை கேட்ட பிறகுதான் முழுதாக மூச்சு விட்டனர். சக்திக்கு என்ன நடந்தது என்றே புரியவில்லை. முழித்தவுடன் எல்லோரும் அவளை கேள்வி கேட்பதை பார்த்து அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. சக்தி அவர்களிடம் எதையும் கூறி கலவரப்படுத்த வேண்டாம் என்று அமைதியாக இருந்தாள். அப்பவே அவள் இதை பற்றி கூறியிருந்தால் பின்னால் நேரப்போகும் பெரிய விபத்தை தடுத்திருக்கலாமோ? சக்தி விழித்தவுடன் மருத்துவமனையில் உள்ள நர்ஸ் அனிதாவிற்கு சக்தி பிழைத்து விட்டதாக அவசரமாக தெரிவித்தாள். அனிதா அந்த பக்கம் கோபம் கொண்டாள். ஒருவேளை செய்தால் இப்படி சொதப்புது. அவளை அப்படியே தண்ணீரில் அழுத்தி அப்பவே கொன்று இருக்கணும். இந்த பாண்டி சொன்னது போல செய்தது தப்பு. எப்படி இருந்தாலும் அந்த ரிஷியை பழி வாங்குவேன் என்று சபதம் போல கூறினாள். அடுத்த திட்டத்தை சொதப்பாமல் செய்யணும் என்று யோசிக்க ஆரம்பித்தாள். சக்தி கண்கள் அலைப்பாய்வதைக் கண்டு ரிஷி அவள் அருகில் சென்று குட்டிமா என்று ஆசையாக கட்டிப்பிடித்தான். சக்தி அவனை பார்த்து முறுவல் செய்து அவன் கைகளில் அவள் கையை அழுத்தி மறுபடியும் மயங்கினாள். பதட்டமடைந்த ரிஷியை பார்த்து டாக்டர் அவனிடம், அவங்க தூங்குறாங்க, தூங்கட்டும், தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நகர்ந்தார். ரிஷி அவள் கையை பிடித்தபடியே அமர்ந்து கொண்டே இருந்தான். அவன் பட்ட கஷ்டம் அவனுக்கு தானே தெரியும்.
கையில் கிடைத்த சொர்க்கத்தை நானே தட்டிவிட இருந்தேனே என்று அவளையே பார்த்து கொண்டு இருந்தான். ரிஷி, நீ வீட்டுக்கு கிளம்பு என்ற தாமரையிடம் ரிஷி பிடிவாதமாக மறுத்து அவள் அருகிலேயே அமர்ந்திருந்தான். தாமரைக்கு அவன் நிலைமை பொருந்தமையால் ஒன்றும் கூறாமல் இருந்தாள். தேவி அவர்களிடம், நான் சக்தியை கொஞ்ச நாளைக்கு சென்னை கூட்டிட்டு போகட்டா என்று கேட்டவுடன் ரிஷி அவன் அறியாமலேயே சக்தி கைகளை மேலும் ஆழ்ந்து பிடித்தான். இல்லம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை. இங்கதான் நந்து அத்தை மாமா எல்லோரும் இருக்காங்களே. நான் உங்களுடன் ஸ்கூல் லீவு விடும்போது வந்திருக்கேன் என்று சக்தி தேவி மனம் ஆடாமல் கூறினாள். ரிஷிக்கு அப்பவே அவளை தூக்கி சுத்தணும் என்று தோன்றியது. சக்தி ரிஷியிடம், நான் உங்களை விட்டு போயிருந்தால் என்ன ரிஷி செய்வீங்க? ஒரு நிமிடம் அவன் முகம் சுருங்கி அவளிடம் விளையாட்டாய், ஹே ஜாலி, இன்னொரு கல்யாணம் செய்யலாம் என்று குதித்திருப்பேன். அந்த வாய்ப்பே இல்லாமல் செய்துட்டியே என்று வருத்தம் போல கூறினான். அதை கேட்டு சக்தி, அந்த எண்ணம் இருந்தால் அழிச்சிடுங்க. அப்பவும் நான் ஆவியா வந்து உங்களை வாழ விட மாட்டேன், புரிஞ்சுதா? ரிஷி பாவமாக, அப்பவும் படுத்துவியாடி என்று அவள் மூக்கை பிடித்து திருகினான். ரிஷி, நிஜமா என்ன செய்திருப்பீங்க என்று மறுபடியும் கேட்டாள். அந்த பேச்சு வேண்டாம் விடு என்று சொல்லியும் மறுபடியும் கேட்டாள் கோபமாக. நானும் உன்னுடன் வந்திருப்பேன் என்று வெளியேறினான். மருத்துவமனையில் சக்தி அப்படி பேசியதிலிருந்து ரிஷி அவளிடம் முகம் கொடுத்து பேசவில்லை. மருந்தின் வீரியத்தில் பாதி நேரம் தூங்கினாள். தலையில் உள்ள காயம் மட்டும் வலித்தது. அவ்வப்போது கை அணைப்பிலேயே வைத்து கொண்டு தூங்கினான். வீடு திரும்பிய அன்று இரவில் சக்தியை அடுத்து வந்த நாளில் வீட்டில் அவள் இருக்கும் அறையிலேயே கணினி முன்பு அமர்ந்து அவன் வேலைகளை செய்வான். சக்திக்கே அவனை பார்க்க பாவமாக இருந்தது. ரிஷி சக்தியை நன்றாக பார்த்து கொண்டான். வேலைக்கு நடுவில் வீட்டிற்கு மதிய உணவிற்கு என்று சக்தியை காண ஓடி வந்து விடுவான். வீட்டை விட்டு வெளியே எங்கும் செல்ல வேண்டாம் என்று மிரட்டி வைத்தான். ரிஷி மனதில், ஆற்றில் சக்தி எப்படி அன்று அத்தனை தூரம் சென்றாள்? அந்த இடம் அப்படி இருக்கும் என்று அவளுக்கு கண்டிப்பாக தெரியும். எதனால் அங்கு சென்றாள்? மாமா ஆதவ் சொன்னது போல அனிதா எதற்கும் இந்த ஊருக்கு வந்திருக்கிறாள். அவளுக்கும் தான் இந்த பட்டிக்காடே பிடிக்காதே. உண்மையாக அந்த பாண்டியனுடன் அவளுக்கு கல்யாணமா? அவன் நண்பனை உடனே அழைத்து சில தகவல்களை சேகரிக்க கூறினான். அவள் தான் வேண்டாம் என்றாலே, பிறகு ஏன் எங்களை விட்டு படுத்துறா? இதற்கு ஏதாவது செய்யணும். அந்த அனிதா சரியான காலை சுத்தன பாம்பு. இவளை அப்படியே விடக்கூடாது என்று சில திட்டம் போட்டான். இவன் திட்டம் போடுவதற்குள் அவள் பல வேலைகளை செய்ய தொடங்கினாள். அங்கு அனிதா கோபமாக, எப்படியோ இன்னும் கொஞ்ச நேரம் அந்த சக்தி தண்ணீரில் இருந்தால் செத்து போயிருப்பா. அதற்குள் வந்து காப்பாற்றி விட்டான். ரிஷி போட்டோவை வைத்து கொண்டு, என்ன கல்யாணம் செய்ய மாட்டேன்னு சொன்னல, உனக்கு கல்யாண வாழ்க்கை நிரந்தரம் இல்லாம செய்யறேன் என்று அடுத்த காயை நகர்த்தினாள். சக்தி அன்று நடந்ததை பற்றி தான் யோசித்து கொண்டு இருந்தாள். அந்த மாதிரி வெளிச்சம் செயற்கையாக வந்துச்சோ? வேண்டுமென்றே என் காலை பிடித்து இழுத்த மாதிரி இருந்துச்சே. யாரோ வேண்டுமென்று பிடித்து இழுத்தார்களா? என்ன யோசித்தாலும் சக்திக்கு புலப்படவில்லை. உடம்பு சற்று தேறினவுடன் சக்திக்கு வீட்டில் இருக்க போர் அடிக்க ஆரம்பித்தது. ரிஷிக்கு ஏதோ சமைக்கிறேன் என்று சமையலறையில் ஒரு வழி செய்து கொண்டிருந்தாள். அத்தை, நீங்க பதம் மட்டும் சொல்லுங்க, நான் தான் ரிஷிக்கு பாதாம் ஹல்வா செய்வேன் என்று சமையலறையில் இருந்த தாமரையை கூப்பிட்டு கொண்டு இருந்தாள். ஏன் சக்தி, சென்னையில நம்ம வீட்டில் வாஸ்துபடி சமையல் அறை இல்லை என்று நினைத்தாயா என்று தேவி ஸ்பீக்கர் போனில் பேசிக்கொண்டு இருந்தாள். ஹாய் அம்மா, ஹல்வா செய்கிறேன், சாப்பிட வாங்க. அப்பா அப்படி சொன்னதுதான் ஞாபகம் அம்மா. வீட்டில் நான் இருந்த வரைக்கும் உங்களை அந்த இடத்தில் பார்த்ததே இல்லையே. அடிக்கழுதை, உன்னை பிறகு பார்த்துக்கிறேன். மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? சக்தி உடனே, அவருக்கு என்ன, எப்ப பார்த்தாலும் என்னை மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அப்பா ஊரிலிருந்து வந்தாச்சா?
வந்தால் இங்க வாங்க. தாமரை அவள் செய்யும் கூத்தை ஒன்று விடாமல் தேவியிடம் பகிர்ந்து கொண்டே இருந்தாள். தேவி, என் பெண் ஸ்வீட் செய்யும் நேரம் நல்ல நேரம். உங்களிடம் சந்தோஷமான விஷயம் சொல்லணும்னு தான் கூப்பிட்டேன். தரு மாசமா இருக்கா என்றவுடன், ஏ சூப்பரம்மா, தரு எப்படி இருக்கா? எத்தனை நாள் ஆச்சு? டாக்டர் கிட்ட போனாளா? வாந்தி தலை சுத்தல் ஏதாவது இருக்கா என்று சக்தி சந்தோஷமாக பேசினாள். தாமரைக்கு சந்தோஷத்தில் பேச்சே வரவில்லை. ஹே லோட்டஸ், பாட்டியாக போறீங்க, வாழ்த்துக்கள் என்று தாமரையை ஒலிக்கினாள். சூப்பர் என்று செய்த அல்வாவை அவளுக்கு ஊட்டிவிட்டாள். தேவி உடனே நீயும் சீக்கிரமா விஷயத்த சொல்லு குட்டி என்றவுடன் அவளுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் சரிமா என்று முடித்தாள். தரு விஷயம் கேள்விப்பட்டதிலிருந்து சக்தி சந்தோஷமாக வளைய வந்தாள். அன்று இரவு தாமரை ரிஷியிடம் விஷயம் கூறின போது சந்தோஷப்பட்டான். அம்மா தருவை வேண்டுமென்றால் இங்கே கொஞ்ச நாளைக்கு கூட்டிட்டு வந்துடலாமா? தாமரை உடனே வேண்டாம் ரிஷி, இப்போதைக்கு அலைச்சல் வேண்டாம், வளகாப்பு முடிந்து அழைத்து வரலாம். நானும் அப்பாவும் இந்த வாரம் போயிட்டு வரோம் என்ற போது சரி போயிட்டு வாங்க, நான் ஃப்ளைட் டிக்கெட் போட்டுடுறேன் என்று முடித்தான். அப்பொழுதுதான் சக்தி எனக்கு 4 குழந்தைகள் வேண்டும் என்று சொன்னது அவனுக்கு ஞாபகம் வந்தது. சக்தி ரிஷிக்கு பிடித்ததை ஆசையாக சமையல் செய்தாள். இப்பதான் இவள் உடம்பு தேறி கொண்டு வருது. அதற்குள் இவளை யார் சமையல் செய்ய சொன்னது என்று ரிஷி ஒன்றும் கூறாமல் அமைதியாக சாப்பிட்டு எழுந்து சென்று விட்டான். ரிஷி ஒன்றும் கூறாமல் சென்றதை பார்த்து சக்தி ஏமாற்றம் அடைந்தாள். நமக்கும் இவர்களுடன் தான் கல்யாணம் நடந்தது. நமக்கு இன்னும் முதல் ராத்திரியே நடந்த பாடில்லை. எல்லாம் நேரம் என்று தோட்டத்தில் உலாத்தி கொண்டு படுக்க செல்லும் போது அவர்கள் அறையில் சக்தி பேச்சு குரல் கேட்டது. யாரிடம் பேசுறா என்று மெதுவாக எட்டி பார்த்தான். அவன் போட்டோவுடன் சண்டை போட்டு கொண்டு இருந்தாள். எத்தனை ஆசையாக உங்களுக்கு சமையல் செய்தேன். என் கைக்கு என்ன தங்க காப்பா கேட்டேன். நல்லா இருக்குன்னு சொன்னால் உங்க வாயிலிருந்து முத்தா உதிர்ந்து விடும் என்று அவன் போட்டோவில் கன்னத்தை இடித்து சண்டை போட்டாள். சொன்னபடி கேட்கலை என்றால் இப்படிதான், நல்லா கோபப்படட்டும் என்று ரிஷி ஒன்றும் சொல்லாமல் பக்கத்து அறைக்குள் நுழைந்து அவன் அலுவலக வேலையை தொடர்ந்தான். நடுவில் இருமுறை அவளை வந்து ரசித்து விட்டு சென்றதை சக்தி அறியவில்லை. அடுத்த நாள் இரவு ரிஷி சக்திக்காக முன்பே ஆசையாக அவனே டிசைன் செய்து ஆர்டர் செய்த வைர வளையலை அவள் தூங்கும்போது அணிவித்தான். என் பட்டு குட்டிமா சமையல் செய்ததுக்கு என்று போட்டுவிட்டான். அவள் அழகு முன்னால் வைரம் சிறப்பாக தெரியவில்லை. ஒரு கையில் மட்டும் மெஹந்தி போட்டு இருந்தாள். மாலையிலே தாமரையுடன் இந்த நித்யாவை வர சொன்னேன் அத்த. இந்த கைக்கு நானே மெஹந்தி போட்டேன், இதில் எப்படி போட முடியும்? வர சொன்னால் வரலா பாரு என்று கூறி குறைப்பட்டு கொண்டாள். மாலையிலே ரிஷி வரும்போது அதை கேட்டுவிட்டான். சக்தி தூங்கும்போது அவள் கைகளுக்கு ஆசையாக மெஹந்தி போட்டு விட்டான். அவன் இதய ராணியை அதில் அழகாக வரைந்தான். கல்யாண பெண் போல அவள் கை முழுவதும் அழகாக டிசைன் போட்டு விட்டான். உன் எதிர்காலத்துக்கு கையில் நல்ல தொழில் இருக்கு நந்து. சக்தி வழக்கம் போல் காலையில் அவள் கைகளை பார்க்கும்போது அதில் மெஹந்தியை கண்டு அசந்து விட்டாள். அதில் உள்ள டிசைனை பார்த்து மெய் மறந்தாள். ரிஷி படுத்தபடியே அவளின் செய்கையை ஆசையாக பார்த்து கொண்டிருந்தான். மாலை 6 மணியிலிருந்து வா என்று பல தடவை கூப்பிட்டேன். அப்ப வர முடியவில்லை. நான் தூங்கும்போது வந்து இந்த நித்யா வந்து அழகா போட்டு போயிருக்காளே, பிரைடல் மெஹந்தி கூட இப்படி அழகா இருக்காது, சூப்பர் என்று அவள் கையையே ஆசையாக பார்த்து கொண்டு இருந்தாள். பக்கத்தில் ரிஷியை பார்க்கும்போது அவன் கையெல்லாம் மெஹந்தி. அடடா, தூங்கும்போது அவன் கையில் பூசிட்டோனோ? ரிஷி அவள் அழகை ரசித்து கொண்டு அவளிடம் போட்டு விட்டதே நான் தான் செல்லம் என்றபோது, ஹே நந்து, நிஜமா நீங்க தான் போட்டீங்களா? ரொம்ப சூப்பர் என்று அவன் கன்னத்தில் ஆசையாக நச்சு என்று முத்தம் பதித்தாள். இந்த கன்னம் என்ன பாவமா செய்தது சக்தி குட்டி? சக்தி வெக்கத்தாள், நீங்க கண்ணை மூடுங்க அப்பதான் என்றபோது, ரிஷி எனக்கு உன்னை பார்க்கணும், உனக்கு வேண்டுமென்றால் நீ கண்ணை மூடிக்கோ. அவள் கண்களை மூடி அவன் கன்னம் அருகே வரும்போது ரிஷி அவள் உதட்டை சிறை செய்தான். நல்ல முன்னேற்றம் சக்தி என்று அவள் அவன் முத்தத்தில் கிறங்கினாள். இடுப்பை வளைத்து பிடித்து அவளை தழுவி கொண்டான்.
பிறகு விடுவித்து, சூப்பர் நந்து, உங்களுக்கு இது எல்லாம் தெரியுமா என்று சக்தி கேட்டவுடன், அட மக்கு பொண்டாட்டி, என்ன கேக்குறா? நான் முத்தம் கொடுப்பதை பற்றி கேட்கிறாளா? அவளை தள்ளி நிறுத்தி, என்ன சொல்ற? எனக்கு இதை விட அதிகமா தெரியும். இது வெறும் சாம்பிள் தான் செல்லம். சக்தி ஆவலாக, இதையெல்லாம் எப்படி யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? அசத்துறீங்க. கத்துக்கிறதா? இவ எதை கேட்கிறாள் என்று ரிஷி குழம்பினான். இருந்தாலும் ரிஷி, எங்க என்ன நெருங்க விட்டால் தானே உனக்கு என்ன நிரூபிக்க முடியும்? இந்நேரம் எனக்கு பிஹெச்டி பட்டமே கொடுத்திருக்கணும். நீதான் கிடைக்க விடாமல் செய்யற என்றபோது சக்திக்கு அவன் என்ன சொல்ல வரான் என்று புரியாமல் முழித்தாள். அவன் சிரிப்பை வைத்து கொண்டு கண்டு கொண்டாள். சொல்ல வருவது புரிந்து அவனை அடித்தாள். நீங்க ரொம்ப மோசம். நான் சொன்னது மெஹந்தி டிசைனை பற்றி. உங்களுக்கு வாய் அதிகமாயிடுச்சு. காலையில் உங்கள் அலம்பலுக்கு அளவே இல்லாம போச்சு நந்து. ஆபீஸ் கிளம்புங்க, மணி ஆச்சு. அப்பொழுது அவள் கைகளில் ஏதோ வித்தியாசம் உணர்ந்து திரும்பி பார்த்தாள். வைரத்தாலான கங்கண வளையலில் ஆங்கில எழுத்து எஸ் ஒரு பக்கமும் ஆர் ஒரு பக்கமும் நடுவில் உள்ள வைர இதயத்தால் இணைந்து பார்ப்பதற்கே கண்களை கவர்ந்தது. அழகாக இருந்தது. மகிழ்ச்சியாக, சூப்பர் நந்து, அவளை தூக்கி கட்டிலில் விட்டு, என் பட்டுக்குட்டி இப்படி சந்தோஷமா இருந்தால் தினமும் வைரம் வாங்கி கொடுக்கலாம் போல என்று கொஞ்சினான். பரவாயில்ல நந்து, என்னுடன் சேர்ந்து உங்களுக்கும் கூட கொஞ்சம் ரசனை வந்துடுச்சு. சேராமலே இப்படி என் மூளை வேலை செய்யுது. சேர்ந்தால் என்று இரு பொருள்பட கூறினான். நீங்க சரியில்லை, முதல்ல கிளம்புங்க. சக்தி ரிஷியிடம், நந்து, எனக்கு வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது. எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு. நானும் உங்களுடன் ஆபீஸ் வருகிறேன். ப்ளீஸ்டா. இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடு சக்தி. வீட்டில் இருந்தபடியே எனக்கு இந்த உதவிகளை செய் என்று அவளுக்கு பல வேலைகளை கொடுத்தான். ரொம்ப கஷ்டப்படாத, முடிந்தால் செய். அவனுக்கு அனிதா பற்றி முழுதா தெரிந்து கொண்ட பின் தான் சக்தியை அலுவலகத்திற்கு வர சொல்லணும் என்று எண்ணம். மாலை வேலை முடிந்து வந்த ரிஷி சக்தியை கண்களால் தேடினான். எங்கம்மா உங்க மருமக? தாமரை பின்னால் சுத்தி சுத்தி வந்து தேடினான். எப்ப பார்த்தாலும் உங்க முந்தானியை பிடித்து சுத்துவா. எங்க ஆளைய காணோம்? உனக்கு எங்களை பார்த்த பொறாம ரிஷி. பாவம் நீ. என் மருமகளுக்கு ரொம்ப வேலை கொடுக்குற. அவ தான் வேலை வேண்டும்னு நச்சு எடுத்தா. நீங்க என்ன குறை சொல்றீங்க? இதையெல்லாம் ஓவர் சொல்லிட்டேன். மருமகளுக்கு சப்போர்ட் செய்ய வேண்டியதுதான். இதெல்லாம் டூ மச். அவர்கள் அறைக்கு வந்த ரிஷி சக்தியை தேடினான். டிவியில் டாம் அண்ட் ஜெர்ரி ஓடிக்கொண்டு இருந்தது. குட்டி பிசாசு, பார்க்குற சேனலை பாரு, போகோ கார்ட்டூன் என்று. இவளை சக்தி மெத்தையில் பேப்பர் கம்ப்யூட்டர் நடுவில் அசந்து தூங்கி கொண்டு இருந்தாள். அசந்து தூங்குவதை பார்த்து, இவளை கஷ்டப்படுத்த வேண்டாம் என்றுதான் ஆபீஸில் வேண்டாம்னு சொன்னேன். இப்படி வேலை செய்து ஏன் உடம்புக்கு எடுத்துக்கிறா? குட்டிமா, அழகு சக்கரை கட்டி என்று மெத்தையில் சரி செய்து அவளை ஒழுங்காக படுக்க வைத்தான். சக்தி அசந்து தூங்கிவிட்டாள். நைட்டு ரிஷி அவன் வேலையை முடித்து படுக்கும் போதே மணி 12. இப்படி தூங்கினால் எனக்கு 60 வயதானாலும் குழந்தை பிறக்காது. தூங்கும் அவள் அழகை ரசித்து கொண்டு படுத்திருந்தான். அவன் படுத்த கொஞ்ச நேரத்தில் பக்கத்திலிருந்து ஏதோ முனங்கல் சத்தம் கேட்டது. சக்தி குளிரால் அவன் போர்வையை இழுத்து ரிஷியுடன் ஒண்டி படுத்து கொண்டாள். அவள் அருகில் வந்தவுடன் சக்தி மேனியில் இருந்து அனல் வீசியது. ரிஷி பதறி அடித்துக்கொண்டு, சக்தி என்ன ஆச்சு என்றான். அவன் நகர்ந்தவுடன் குளிரால் அவனை பிடித்து மேலும் ஒன்றினாள். கண்ணம்மா என்று அவளை இறுக்கி அணைத்தான். அவள் முகம் ஜுரத்தால் சிவந்து இருந்தது. உதடுகள் காய்ந்து கண்கள் சிவந்து இருந்தன. எத்தனை ஜாக்கிரதையா இருக்க சொன்னாலும் தண்ணீரில் குழந்தை போல ஆட வேண்டியது. உடனே அவன் ஒரு மாத்திரையை கொடுத்து முழுங்க செய்தான். அவன் வெற்று மார்பில் கதகதப்பில் அமைதியாக படுத்து உறங்கினாள். ரிஷியும் அப்படியே உறங்கிவிட்டான். அதிகாலை விழிப்பு வந்தவுடன் சக்தியை மிக அருகில் கண்டு அவளை இழுத்தான். இது சரிவராது என்று மெதுவாக நகர்ந்தான். சக்தி ரிஷியை விடாமல் பிடித்து கொண்டு படுத்திருந்தாள். அவன் அசைவை பார்த்து,
நந்து ப்ளீஸ் என்று அவனை மேலும் இருக்க கட்டி கொண்டாள். படுத்துறாளே ராட்சசி, குட்டிமா முழிச்சுக்கோ என்று அவள் முகத்தை அளந்து கொண்டு இருந்தான். சக்தி அவனிடம், நந்து டயர்டா இருக்கு பா, குளிருது. கொஞ்ச நேரம் அவன் மார்பில் நச்சு என்று அழுந்த முத்தம் பதித்தாள். சும்மா இருக்க விட மாட்டா போல. இவளை பக்கத்தில் வைத்து பார்க்கவும் முடியாமல் விலகவும் முடியாமல் நான் படுற அவஸ்தை இவளுக்கு எங்க புரிய போகுது. செல்லக்குட்டி, பட்டு, என்னை படுத்தாதடி, நானும் மனிதன்தானே, இப்ப நகர்ந்துக்கோ என்று கூறியும் அவள் நகரவில்லை. சக்தி அவனை மேலும் இறுக்கி அணைப்பதைக் கண்டு, சக்தி கண் முழித்து செல்லும். ரிஷி மனதில் அவள் உடம்பு முடியாமல் படுத்திருக்கும் போது எங்கே அவனை தப்பா நினைத்து கொள்வாளோ என்று பயம் கொண்டான். அவள் அணைப்பு இறுகுவதைக் கண்டு தவிப்பாக, உனக்கு ஓகேவா குட்டிமா என்றவுடன் அவன் மார்பில் அழுந்த முகம் புதைத்து என்று சத்தம் மட்டும்தான் வந்தது. கண்ணம்மா என்று அவளை ஆசையாக அணைத்து கொண்டான். குட்டிமா, நான் உன்னிடம் பேசணும். சக்தி அவனிடம், ஒன்றும் வேண்டாம், பேசுற நேரம் எல்லாம் முடிந்து விட்டது நந்து. பேசிய நேரத்தை வேஸ்ட் செய்யற. என் நேரம் அதிரடி ஆக்ஷன்ல இறங்கி இருக்க வேண்டாம். நீ சுத்தம் வேஸ்ட்டுப்பா என்று முணுமுணுத்தாள். உங்களுக்கு சம்மதம் இல்லையா என்று கேள்வி கேட்டாள். அச்சோ குட்டிமா, கல்யாணம் ஆகி 6 மாதம் கழித்து கேட்கும் கேள்வியை பாரு. ராட்சசி, யாரடி நேரத்தை வேஸ்ட் செய்தது என்று இருவரும் வேறு உலகத்திற்கு சென்றார்கள்.